வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் இன்று காலை 10 மணிக்கு பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று பெரும்பாலும் கடலூர், புதுச்சேரி தொடங்கி அதற்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலாக லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்கள் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதிகபட்சம் சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை இரவு நேரங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை. அதே வேளையில் நாளை மார்ச் 11ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள், மேலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் வரக்கூடிய நாட்களில் வெயில் தாக்கம் சற்று குறைந்திருந்தாலும் மார்ச் 13, 14, 15 தேதியில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரித்து மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு கேரளா அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் வங்கக்கடலில் உயர் அழுத்தம் சற்று தீவிரமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் சற்று உயர் அழுத்தம் விலகி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் சுமத்ரா அருகே மேற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரும் மார்ச் 12, 13 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக, அதாவது நிலநடுக்கோட்டை ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு மார்ச் 10ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவு கிடைத்தால் மார்ச் 11, 12 தேதிகளில் தென் மாவட்ட கடல் ஓரங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி அங்கே மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் தீவிர மழைப்பொழிவு கிடைக்காவிட்டாலும் ஆனால் உங்களுக்கு அறுவடை வைத்திருப்பவர்களுக்கு பயமுறுத்தும் அளவுக்கு மேகங்கள் சூழ்ந்து காணப்படும், மழை வருவது போல். ஆனால் மழை என்பது ஆங்காங்கே ஓரிடங்கள் மட்டுமே லேசான மழைப்பொழிவு மட்டுமே கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை மீண்டும் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் காலை 9 மணிக்கு பிறகு படிப்படியாக கடலூர், புதுச்சேரி தொடங்கி கன்னியாகுமரி வரை கடல் ஓரங்களுக்கு மழை கிடைக்கும், லேசான மழைப்பொழிவாக. அதே வழியில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை கிடைக்கும் இடம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் புதுச்சேரி, கடலூர், காரைக்கால், சீர்காழி, மேலும் மயிலாடுதுறை, கும்பகோணம், நெய்வேலி, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, சேலம், திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி தெற்கு பகுதி கருமேகங்கள் சூழ்ந்து லேசான தூறல் மட்டுமே விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கரூர், நாமக்கல் இந்த இடத்திற்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோட்டுக்கும் இன்று லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் தெற்கு பகுதி மழை கிடைக்கும். அதாவது பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் மழை கிடைக்கும். அதேவேளை திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரத்துக்கும் இன்று மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. நள்ளிரவு நேரங்களில் வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்பது. திருப்பூர் வடக்கு பகுதி, அவையில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, அன்னூர் சுற்று வட்டாரங்கள், மேலும் புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்களுக்கும், காரமடை இந்த இடங்களுக்கும் இரவு நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. நீலகிரிக்கும் இன்று லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை திண்டுக்கல் மாவட்டத்திலும் அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை தேனி, வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களும் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில்
புதுச்சேரிக்கு தெற்குள்ள அனைத்து கடலோர மாவட்டங்கள், அதே வழியில் தருமபுரிக்கு தெற்கு லேசான தூறல் தான். சேலத்திலிருந்து தெற்கு பகுதி உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும், நீலகிரி முதல் தெற்கு கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளா மேற்கு தொடர்ச்சி மலையிலும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை. நாளை மார்ச் 11ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வேதாரண்யம், முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த இடங்களில், திருவாரூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களிலும், அதே வழியில் திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி இந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் டெல்டா மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள், தெற்கு பகுதி தென் மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதி உள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே குறைவான பொழிவிலும், தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மார்ச் 11ஆம் தேதி. மார்ச் 12ஆம் தேதியை பொறுத்தவரை மேகங்கள் சூழ்ந்து காணப்படும், மழை வருவது போல். ஆனால் மழை என்பது மார்ச் 12, 13, 14, 15ஆம் தேதி வரை தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதியை பொறுத்தவரை மழை வருவது போல் மிரட்டினாலும் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான தூறல் இருக்கும் தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மேற்கு பகுதி, தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை, விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளாவிலும் அங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு கேரளாவில் மட்டுமே. மார்ச் 12 முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை. மார்ச் 16ஆம் தேதி முதல் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமத்ராவிலிருந்து வர இருக்கிறது. அந்த நிகழ்வால் மார்ச் 16ஆம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதி தென் மாவட்ட உள்பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 16ஆம் தேதி. மார்ச் 17ஆம் தேதி முதல் மீண்டும் வளிமண்டல சுழற்சி மூலம் தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். அனைத்து மாவட்டங்களுக்குமே மார்ச் 17ஆம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, மேலும் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த இடங்களுக்கெல்லாம் மார்ச் 17ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியே மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நள்ளிரவு நேரங்கள் மத்திய மாவட்டங்கள், அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு என்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 17ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 17ஆம் தேதி. மார்ச் 18, 19, 20 தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 21, 22, 23 தேதிகளில் தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி தமிழகத்தை விட்டு விலகிவிடும். அதே வேளையில் வெப்ப நீராவி காற்று, கிழக்கு காற்று குறைவான அளவே வரும் என்பதால் தொடர்ந்து மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து குறைவான பரப்பிலேயே மழை கிடைக்கும். அதுவும் தென் மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு, மேலும் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வரக்கூடிய நாட்களில் ராஜஸ்தான், மேலும் பீகார் இந்த இடங்களுக்கெல்லாம் குறைந்த அழுத்த பகுதி முன்னேறி வந்து மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஒடிசா, மேலும் மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம், பீகார், சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் குறைந்த அழுத்த பகுதி மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாநிலங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புது. மார்ச் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தென் மாநிலங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 21ஆம் தேதி மழை தீவிரம் குறைந்து தென் மாவட்டங்கள், தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வெயில் படிப்படியாக குறைந்திருந்தாலும் மீண்டும் மார்ச் 12ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரித்து மீண்டும் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலை பொறுத்தவரை. அதே வேளையில் உயரழுத்தம் இப்போது வங்கக்கடலில் தொடர்ந்து நீடித்தாலும் நிகழ்வுகள் வரும்பொழுது உயரழுத்தம் சற்று விலகி மீண்டும் நிகழ்வுகள் கடந்த பிறகு மீண்டும் உயரழுத்தம் வந்து அதிகாலை நேரங்களில் லேசான பனிப்பொழிவு கொடுக்கும் விதமாக உயரழுத்தம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஒரு நாள் மட்டும் தமிழகத்தில் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் பாலக்காட்டு, கணவாய், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று காற்று சற்று அதிகபட்சம்
35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருந்தாலும் நாளை முதல் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.